நம்ம பேச போகிறது என்ன டாபிக் அப்படின்னா, கம்பெனியில் இருக்கிற பொருட்களோட வரலாறு, சுவாரஸ்யமான அழகான வரலாறை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 10 பொருட்களுக்கு மேலே இருக்குது. 4வது பொருளாக வந்து தாலிப்போடகம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தாலிப்போடகம் வீட்டில் பாட்டிங்களாம் செஞ்சு கொடுப்பாங்க. சின்ன வெங்காயம் கிடைக்கிற காலத்தில் சின்ன வெங்காயத்தை வாங்கி பூண்டு, கடுகு, மிளகு, ஜீரகம், சோம்பு, பூண்டு இதெல்லாம் கலந்து வடகமாக செஞ்சு வச்சுப்பாங்க. அந்த வடகம் வந்து ஒரு குழம்புக்கு மேலே கார்னிஷ் மாதிரி முடிவு பண்ணுற மாதிரி, அதாவது இறக்கி வச்சு அதில் வடகம் போட்டு தாளிச்சாவே கீரை குழம்புக்கும் பருப்பு சாம்பாருக்கும் இந்த வடகத்தை போட்டு தாளித்தா அல்டிமேட்டாக இருக்கும். அதை நான் கூட ரொம்ப சின்ன வயசில் சாப்பிட்டது ஞாபகமாக இருக்கே, இது எப்படி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். வெறும் கருப்பாக ஏதோ ஒரு உருண்டை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கடுகும் இருக்காது, வெங்காயம் இருக்காது, வெங்காயத்தோல் தான் இருக்கும். அப்புறம் நான் தான் வந்துட்டு இல்லை, இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லாவே பண்ணோம், காஸ்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து ஒரு 2 பெண்கள்கிட்ட பேசி இதை நம்ம எங்கள் கம்பெனியில் இங்கேயே தயார் பண்ணோம். அதுக்கு ஒரு சோலார் ட்ரையர் வச்சுருக்கோம். அந்த சோலாரில் உலர்த்தி அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்ருக்கு.